பாப்பு குட்டிக்காக நடவண்டி வாங்கலாமா இல்லைனா வாக்கர் மாதிரி வாங்கலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் மேக்ஸிமம் நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் டாக்டர்லாம் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து நீங்கள் நடவண்டியை வாங்கி கொடுங்க, வாக்கர் வாங்கி கொடுக்காதீங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் நடவண்டியில் என்ன பிரச்சனைனா, இப்போ குழந்தைங்க மைண்ட், இப்போ பாப்பா வந்து விளையாடிட்டு இருக்கானா, அவன் மைண்ட் செட் இப்படி இருக்கா, இப்போ ஒரு பொருள் வச்சு விளையாடுறானா டக்குன்னு வேறு பொருள் பார்த்தா டைவர்ட் ஆகி அந்த பொருள்கிட்ட போயிடுறா. ஸோ நம்ம நடவண்டியில் நடந்துட்டு இருக்கானா டக்குன்னு இப்போது சும்மா நடக்கிறான்னு விட்டால் வேற ஒரு பொருள் பார்த்தா கண்டிப்பாக இதை விட்டுட்டு டக்குன்னு அந்த பக்கம் போவா. அந்தமாரி நவுந்து போகும்போது விழுந்துட போகிறா அப்படின்றது தான் பயம். ஸோ அதனால் வாக்கரே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாக்கர் வாங்கினோம். சரி கொஞ்சம் பெருசாகட்டும். இப்போ பாப்புக்குட்டிக்கு வந்து 9th மந்த் முடிஞ்சு 10th ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இன்னும் ஒரு 2-3 மாதம் கழிச்சு கூட நம்ம நடக்கிற மாதிரி வாங்கிக்கலாம், இப்போதைக்கு வாக்கர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தோம். இது வந்து நாங்கள் ஆன்லைனில் பார்த்தோம். சரி ஓகே, கடையில் ஷாப்பில் போய் விசாரிக்கலான்னு போனோம். ஆல்மோஸ்ட் ஒரே ரேட் மாதிரி தான் இருந்தது. சரி நம்ம ஷாப்லேயே வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு பாப்புக்குட்டிக்காக வாங்கிட்டு வந்திருந்தோம். வாக்கர்லேயே நிறையா இருந்தது. நாங்கள் வந்து கொஞ்சம் காசு கம்மியாகவே வாங்கலான்னு சொல்லிட்டு 700 வாங்கிட்டு வந்திருந்தோம். 1500, 2000, 4000 வரைக்குமே நிறையா இருந்தது. இதுவே கொஞ்சம் குவாலிட்டியாகவும் இருந்தது. ஸோ வந்து நம்ம ஷார்ட் டைம் தான் யூஸ் பண்ண போகிறோம், அதனால் இதே போதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தோம். நான் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கும்போதே பாப்புக்குட்டின்னா புதுசாக ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு இதே தான் பார்த்துட்டு இருந்தேன். நான் ஓப்பன் பண்ணி ஆன் பண்ணி காமிக்கிற வரைக்கும் இதே தான் பார்த்துட்டு இருந்தா. இது வந்து குவாலிட்டி வைஸ் நல்லா இருந்தது. வீலுமே 6 வீல் கொடுத்துருக்காங்க. வெயிட்டுமே வந்து நல்லாவே தாங்கும் அப்படின்னு சொன்னாங்க. 1.5 வயசு மேலே வரைக்குமே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து இந்த பாட்டு குழந்தைங்களுக்கு லைக் பண்ணுற மாதிரி அந்த பாட்டு இனிமேல் சவுண்டு வர மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. அது செல்லு போட்டு பண்ணுற மாதிரி இருந்தது. சரி அவங்க அப்பா கையோட செல்லு வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு சொன்னார். அதனால் கையோட செல்லு வாங்கிட்டு வந்திருந்தோம். அது வாங்கிட்டு வந்து செல்லு போட்டு ஆன் பண்ணதும் பாட்டெலாம் வந்து இருந்தது. அது ரொம்ப லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டா. பார்த்து அவ்வளோ சிரிப்பு, அவ்வளோ ஹாப்பி ஆகிட்டா. பயப்படாமல் உட்காருவாளான்னு தெரியல, பார்க்கலாம்.